ஈரான்ல இருக்கிற இந்த அயத்தோலா ஆட்சிக்கு நான் ஒன்னும் வக்காலத்து வாங்கல. அது ஒரு கொடூரமான ஆட்சி. அவங்க மக்களையே நசுக்குகின்ற ஆட்சியாத்தான் நான் பாக்குறேன். ஆனா இன்னொரு நாடு தலையிட்டு ஒரு நாட்டுடைய தலைவரை போர் மூலமாக அவரை வீழ்த்தி ஒரு ஆட்சி மாற்றம் கொண்டு வருவதை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனாலும் அப்படி சொல்லும் பொழுதும் மீண்டும் சொல்கிறேன், அந்த அயத்தோலாவோட ஆட்சின்றது ஒரு கொடூரமான ஆட்சி. ஈரான்ல இவ்வளவு நாளா நடந்த அந்த அயத்தோலா ஆட்சின்றது அவருடைய மக்களுடைய அடிப்படை உரிமைகளை பறித்து, குறிப்பாக பெண்களுக்கு எதிராக, மற்றவர்களுக்கு எதிராக, அவர்களுக்கு எதிர்த்து யார் குரல் கொடுத்தாலும் அவர்களை கைது செய்து மரண தண்டனை கொடுத்து, இன்னும் சிறுவர்களை கூட அவர்களெல்லாம் தூக்கில் இட்டிருக்கிறார். அதனால அந்த ஆட்சிக்கு நான் வக்காலத்து வாங்குறதுக்கு ரெடியாகவே இல்லை. அது எவ்வளவு கொடூரமான ஆட்சியா இருந்தாலும் அது ஒரு மாற்றம் வர வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து. ஆனா இந்த மாற்றம் இன்னொரு நாட்டோட தலையீட்டினால வருவதை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை. துபாய் போன்ற நாடுகள் தமிழர்கள் நம்ம இந்தியாக்காரங்க கூட அதிகமாக இருக்காங்க. அவங்களுக்கு என்ன செய்தி இன்னும் இந்த இதுல நம்ம கிட்ட கண்ட்ரோலே கிடையாது. நம்ம இன்னும் இந்தியால இருக்க யாருமே இதை கண்ட்ரோல் பண்ணல. இதோடைய முழு சூத்திரதாரி அமெரிக்காவும் இஸ்ரேலும். அவங்க என்னைக்கு போற நிறுத்துறாங்களோ அன்னைக்குதான் அந்த பதட்டம் குறையும். இதுல எல்லாம் இந்தியாவுக்கு எந்த ரோலும் கிடையாது. வாடிக்கையா கொடுக்கிற அறிக்கையை தவிர ஒன்னும் கொடுக்க முடியாது இந்தியால. துபாய் போன்ற நாடுகள், அதாவது தமிழர்கள் அதிகமா வசிக்க நாடுகள் பாதிக்கப்படும் போது அவர்களை பாதுகாப்பா கொண்டுட்டு வர்றதுக்கு முடியாது. ஏர் ஸ்பேஸே க்ளோஸ்டா இருக்கும்போது எப்படி கொண்டு வர முடியும்? அங்க அந்த மிசைல் பறக்குது, ஒரு நாட்டுல இருந்து ஏவுகணைகள் பறக்குது. அதுல எப்படி ஏர் ஸ்பேஸ் இல்லாத போது எப்படி போய் கொண்டு வர முடியும்? யாரையும் கொண்டு வர முடியாது. எல்லாம் அங்கேயே இருக்க வேண்டியதுதான். எந்த பிளேனும் அந்த ஏர் ஸ்பேஸ்க்குள்ள போகவே முடியாது இந்த நேரத்துல. அதனால இது இந்தியானால இப்ப ஒண்ணுமே பண்ண முடியாது. அந்த போர் தணிஞ்சாருக்கு பின்னர் தான் போக முடியும். போர் நடக்கும் பொழுது இல்ல போர் நிறுத்தம் ஏதாவது வந்தா தான் போக முடியும். போர் ஆக்டிவா நடக்கிற காலத்துல அந்த பகுதிக்கே போக முடியாது. இதுதான் பிராக்டிக்கல்.